கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மூலமாய் வருகிறது. நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் நம்முடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு நல்லவர்களாக, தேவனுடைய குணாதிசயத்தை பெற்றிருக்கிறவர்களாக, நற்குணம் நிறைந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் சொல்கிறார், நீங்கள் முழுவதும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நாம் அவருக்காக வாழும் பொழுது, அவர் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையில் நாம் ஜெயம் கொண்டு கிறிஸ்துவோடு வாழும் பொழுது அவர் சொல்கிறார், உம்முடைய நற்குணம் இப்பொழுது உத்தமமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அந்த பிந்தின நற்குணம் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியாய் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, நீதியின் தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இயேசு கிறிஸ்துவே, திரியேக தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசப்பா ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறீர். இயேசப்பா பிந்தின நற்குணத்தை பார்க்க ஆண்டவரே நாங்கள் முன்னேறினவர்களாய் இருக்கிறோம். இயேசப்பா ஹல்லேலூயா. முந்தின நற்குணத்தை காட்டிலும் முன்னேறி இருக்கிறோம். இயேசப்பா அது நீர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களை கரம் பிடித்து வளர்த்து நடத்தி கொண்டிருக்க, அதனால் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். இயேசப்பா வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசப்பா கிறிஸ்துவுக்குள் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். இயேசப்பா அதற்காக ஸ்தோத்திரம். தேவன் அப்பா அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசப்பா எங்களை மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் சந்ததியையும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவ கிருபை தயவு எங்களோடு இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவனிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் இனிமையான நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.